வணக்கம் மக்களே! இது உங்கள் தென்றல் புக். இன்னைக்கு நம்ம தென்றல் புக்ல ஒரு விஷயம் பேசலாம் வாங்க. இது வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்காகவும், ஒவ்வொரு அம்மாக்காகவும் பேசப்போற ஒரு விஷயங்க. கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் நெறைய பெண்களோட வாழ்க்கையே மாறிடுங்க. நெறைய பேருக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்குங்க. படிக்கணும், சம்பாதிக்கணும், ஏதாவது சாதிக்கணுன்ற கனவும் இருக்கும். ஆனா சூழ்நிலை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. சில பேருக்கு குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போக முடியாது. சில பேருக்கு வீட்டு பொறுப்புகளே அதிகமா இருக்கும். அதனால என்னால இனிமே எதுவுமே முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. வெளிய போய் வேலை பார்க்க முடியலன்னா, வீட்ல இருந்தே என்ன பண்ண முடியும்னு யோசிங்க. இப்போ இந்த காலத்துல வாய்ப்புகளுக்கெல்லாம் குறைவே இல்லங்க. யூடியூப் இருக்கு, ஆன்லைன் பிசினஸ் இருக்கு, சமையல், தையல்னு ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு திறமை கண்டிப்பா இருக்கும். அது என்னன்றத தேடி கண்டுபிடிங்க. சின்னதா ஆரம்பிங்க. முதல் நாளே பெரிய வருமானம் வரணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஆரம்பிக்கிற தைரியம் மட்டும் இருக்கணும். நம்ம கையில நாம சம்பாதிச்ச ஒரு சின்ன தொகை வந்தாலே, அது தர சந்தோஷம் வேற மாதிரி இருக்குங்க. அது வெறும் பணம் மட்டும் இல்லங்க. அது நம்ம உழைப்புக்கு கிடைக்கிற அங்கீகாரம். அது நமக்கு தன்னம்பிக்கைய கொடுக்குங்க. நான் இத வெறும் பணத்துக்காக மட்டும் சொல்லலங்க. நம்மளால முடியுன்ற நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கைக்காக சொல்றேன். நம்ம முடிவுகள நாம எடுக்கிற தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியத்திற்காக சொல்றேன். வீட்ட பார்த்துக்கிறது ஒரு பெரிய பொறுப்புங்க. குழந்தையும் அதோட சேர்த்து வளர்க்கிறது அத விட பெரிய பொறுப்பு. அதே நேரத்துல அதோட சேர்த்து நம்ம கனவுகளையும் உயிரோட வச்சிருக்கணுங்க. 1 மணி நேரம் கிடைச்சா போதுங்க. தினமும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு ஒரு திறமைய கத்துக்கோங்க. அடுத்த நாள் ஒரு சின்ன முயற்சிய பண்ணுங்க. யாரும் உங்க வாழ்க்கைய மாத்த மாட்டாங்கங்க. அந்த முதல் அடிய நீங்க தான் எடுத்து வைக்கணும். எல்லா பெண்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது ஒண்ணே ஒண்ணு தான். உங்கள நீங்க நம்புங்க. உங்க கனவுகள விட்றாதீங்க. நீங்க சம்பாதிக்கிற தொகை சின்னதா இருந்தாலும் பரவாயில்லங்க. அது உங்க உழைப்புல வந்ததா இருந்தா, அது உங்களுக்கு ஒரு தனி தன்னம்பிக்கையும், சுயமரியாதையும் குடுக்குங்க. இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கிற ஒரு சின்ன முயற்சி தான், நாளைக்கு உங்களுக்கு ஒரு அடையாளமாவே மாறுங்க. அதனால கனவு காணுங்க, முயற்சி பண்ணுங்க, தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க. ஒரு நாள் நம்மளாலயும் முடியும்னு உலகத்துக்கே நீங்க நிரூபிங்க. அந்த நாள் கண்டிப்பா வரும். எப்பயுமே அப்டேட்டடா இருங்க. அது மட்டும் ரொம்ப முக்கியம். அப்டேட்டடா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா. பை பை.